ஹாய்! வெல்கம் டூ மை சேனல் க்ரோஷியோ மேஜிக் வித் பிரியா. நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அதே மாரி கன்டினியூவா நம்மளால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்டின்னா, நம்ம குரோஷியோ ஸ்டால்லாம் நெறையா போட்டிருந்தோம். அதனால தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். கியூட்டான இந்த குரோஷியோ லீஃப் ஹேர் பேண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இது பண்றது ரொம்பவே சிம்பிள். பிகினரா இருந்தா கூட ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த ஹேர் பேண்ட ரெடி பண்ணிரலாம். இதுல நான் நெறைய கலர்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வீடியோஸ்ல பார்க்க போற கலர் ரெட் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒலிவியா பிராண்ட். ஹூக் சைஸ் பார்த்தீங்க அப்டின்னா 2.5 ஹூக் சைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேண்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் 35 போடணும். உங்களுக்கு ஸ்லிப் நாட் தெரியல, இல்ல பேசிக்கா எந்த ஸ்டிச்சஸ் தெரியல அப்டின்னாலும், என்னோட ப்ரீவியஸ் வீடியோவ செக் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம பேசிக் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அத நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு செயின் 35 நம்ம போடணும். செயின் 35 போட்டாச்சு. கவுண்டிங் கரெக்ட்டா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு செயின ஸ்கிப் பண்ணிட்டு, செகண்ட் செயின்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட போறோம். ஃபர்ஸ்ட் செயின ஸ்கிப் பண்ணிட்டு, செகண்ட் செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போடுறோம். நெக்ஸ்ட் செயின்ல 1 சிங்கிள் குரோஷியே போடுறோம். அதுக்கும் அடுத்த செயின்ல பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் செயின்ல ஒரு ஹெச்டிசி அதாவது ஹாஃப் டபுள் குரோஷியே போடுறோம். யான் ஓவர் பண்ணி 3 லூப்பையும் ஒரே டைம்ல எடுக்கிறது தான் ஹெச்டிசி. நெக்ஸ்ட் செயின்ல பார்த்தீங்க அப்டின்னா, 1 டபுள் குரோஷியே போடுறோம். யான் ஓவர் பண்ணிட்டு 2 லூப்பா வெளியில எடுக்கிறது தான் டபுள் குரோஷியே. நெக்ஸ்ட் செயின்ல பார்த்தீங்கன்னாலும் ஒரு டபுள் குரோஷியே போடுறோம். 1 டபுள் குரோஷியே 2 செயின்ல போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு செயின்ல ஒரு டபுள் குரோஷியே, நெக்ஸ்ட் ஒரு செயின்ல ஒரு டபுள் குரோஷியே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்டின்னா, யான 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணணும். ட்ரிபிள் குரோஷியேக்கு. நெக்ஸ்ட் செயின்ல ஒரு ட்ரிபிள் குரோஷியே போடுறோம். ட்ரிபிள் குரோஷியே போட்டு அதே மாரி 2 லூப்பா வெளில எடுக்கும்போது ட்ரிபிள் குரோஷியே ஓரளவு ஹைட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் செயின்ல ஒரு டபுள் குரோஷியே. அதுக்கு அடுத்த செயின்ல பார்த்தீங்கன்னாலும், நெக்ஸ்ட் ஒரு டபுள் குரோஷியே போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்ததும் ஒரு டபுள் குரோஷியே போடுறோம். ஓகேவா? ட்ரிபிள் குரோஷியே போட்டதுக்கப்புறம் 1 டபுள் குரோஷியே போடுறோம். போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் ஒரு ஹெச்டிசி ஹாஃப் டபுள் குரோஷியே போடுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்த செயின்ல 1 சிங்கிள் குரோஷியே போடுறோம். 1 சிங்கிள் குரோஷியே. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, லீஃபோட ஹால்ஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கன்டினியூஸா 14 ஸ்லிப் ஸ்டிட்ச் நம்ம போட போறோம். ஓகேவா? கவுண்டிங் வச்சுக்கோங்க. 14 ஸ்லிப் ஸ்டிட்ச். இதோட டுட்டோரியல் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 14 ஸ்லிப் ஸ்டிட்ச் நம்ம போடணும் கன்டினியூவா. நீங்க குரோஷியா போட்டு, போட்டு பழகுனா மட்டும் தான் கண்டிப்பா வரும். ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணிட்டு வரல அப்டின்னா, கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கும் நீங்க சொல்லிக் குடுக்கலாம். உங்களோட சில்ட்ரன்ஸோட ஸ்க்ரீன் டைம் நீங்க கண்டிப்பா இதுல குறைக்க முடியும். ஏன்னா கலர்ஃபுல் யார்ன்ஸ் இருக்கு. நெறைய டைப் ஆஃப் யார்ன் இருக்கு. ஸோ, அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது இன்னுமே இன்ட்ரஸ்டடா இருப்பாங்க. அவங்களே நெறைய டாய்ஸ்லாம் கிரியேட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கிளாஸும் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு குரோஷியால ஏதாவது டவுட் இருந்தாலும் என்ட்ட கேளுங்க. நான் அத கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஒண்ணு கமெண்ட்ல கேளுங்க, இல்ல Instagram பேஜ்ல கேளுங்க. ஸோ, இப்ப நீங்க கன்டினியூவா 14 ஸ்லிப் ஸ்டிட்ச் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் பொறுமையா போடுங்க. கவுண்டிங் நம்ம எப்பவுமே கரெக்ட்டா இருக்கணும். நான் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றது தான். கன்டினியூவா 14 ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இப்போ நம்ம 14 ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே மாரி நம்ம கன்டின்யூ பண்ண போறோம். ஸ்டார்ட்ல நம்ம அந்த ஹாஃப் லீஃப் கம்ப்ளீட் பண்ணோம்ல, சேம் அதே ப்ரொசீஜர் தான். 14 ஸ்லிப் ஸ்டிட்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செயின்ல ஒரு சிங்கிள் குரோஷியே போடுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்த செயின்ல ஒரு ஹெச்டிசி ஹாஃப் டபுள் குரோஷியே போடுறோம். 3 லூப்பையும் ஒரே டைம்ல வெளியில எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் செயின்ல ஒரு டபுள் குரோஷே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் செயின்ல ஒரு டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயின்ல தான் ஒரு டபுள் குரோஷே போடணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன்ல 1 ட்ரிபிள் குரோஷே. 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணணும்.
2 லூப்பா வந்து நம்ம வெளியில எடுக்கிற மாரி இருக்கும். இதுதான் நமக்கு ஓரளவு வந்து ஹைட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் செயின்ல ஒரு டபுள் குரோஷே. அடுத்தடுத்த செயின்ல போடணும் டபுள் குரோஷே. சேம் செயின்ல போடக்கூடாது. நெக்ஸ்ட் செயின்ல ஒரு டபுள் குரோஷே. டபுள் குரோஷே போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெச்டிசி. நெக்ஸ்ட் செயின்ல ஒரு ஹெச்டிசி. ஹாஃப் டபுள் குரோஷே. 3 லூப்பையும் ஒரே டைம்ல வெளியில எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 1 சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் செயின்ல ஒரு சிங்கிள் குரோஷே. லாஸ்ட் 1 செயின் வந்து லெஃப்ட்டா இருக்கும். அதுல வந்து ஹூக்க இன்சர்ட் பண்ணி யானை ஒரு பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச். 1 ஸ்லிப் ஸ்டிட்ச். ஸோ, இப்போ வந்து நமக்கு ஒரு பக்கம் வந்து பேண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பக்கம் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதர் சைடு வந்து சேம் நம்ம சிங்கிள் குரோஷே, ஹெச்டிசி, டிசி போட்டது எல்லாமே அப்படியே சேம் வந்து அதர் சைட்லயும் நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இத வந்து நீங்க கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னாலே நமக்கு கியூட்டான ஒரு ஹேர் பேண்ட் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போடணும். ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்ட அந்த செயின்லயே ஸ்லிப் ஸ்டிட்ச். நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் குரோஷே. ஸோ இதே மாரி நீங்க கன்டின்யூ பண்ணிட்டு வாங்க. கன்டின்யூ பண்ணதுக்கப்புறம் அழகான பேண்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். உங்களுக்கு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா வந்து நம்ம மேக் பண்ணக்கூடிய பேண்டா இருக்கும் இது. ஓகேவா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
அதர் சைடும் இப்ப வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுட்டு, செயின் 1 போட்டுட்டு யான வந்து கட் பண்ணிருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அழகா வந்து லீஃப் ஷேப் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். யான கட் பண்ணிட்டு, நீங்க வந்து யான ஹைட் பண்ணிருங்க. யான எப்படி ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு கிளாஸ்ல ஆக்சுவலா சொல்லியிருப்பேன். யானலாம் ஹைட் பண்ணியாச்சு. அழகா வந்து நமக்கு லீஃப் பேண்ட் வந்து ரெடி ஆக போது. நம்ம எடுத்திருக்க ஹேர் பேண்ட் எடுத்துட்டு, அந்த லீஃப் நம்ம மேக் பண்ணியிருக்கிறத ஒரு நாட் மாரி போட்டீங்க அப்டின்னா, கியூட்டான லீஃப் ஹேர் பேண்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். ரொம்பவே சிம்பிளா இருந்தாலும், ரொம்ப அழகா இருக்கும். பிகினர் கூட இத வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன உங்களுக்கு வீடியோ டுட்டோரியல் வேணும் அப்டிங்கிறதையும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுல மெனி கலர்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். நீங்க குரோஷே கிளாஸ்ல வந்து இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா மறக்காம எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. இல்ல கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம உங்க குழந்தைங்களுக்கும் இத வந்து சொல்லிக் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.